ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் வீடியோ சொல்லியிருந்தேன், ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு இதில் நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதில் நாலேஜபிளாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட மணியை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போதும் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே மூவ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரீசெண்ட் டைமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு மேலே போவாங்க, ஹை பாயிண்ட் ரீச் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு வந்துட்டு கீழே வருவாங்க. ஸோ எந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஃபண்டமெண்டலாக வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாதப்போ வந்துட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹையான வேல்யூ இருக்கும்போது ரிஸ்க் அப்படிங்கிறதும் அந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நம்ம சேமிப்பை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கும், மேலும் நம்ம பணத்தை வந்துட்டு எங்கே முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்துட்டு மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நானும் ரீசெண்டாக இப்போ தான் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸாக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் 20% வந்துட்டு எப்பவுமே உங்களோட கையில் ஹார்ட் கேஷாக இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்டாக்கில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த ஃபண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் இரண்டாவது ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட், அதாவது டெஃப் ஃபண்ட் சொல்லுவாங்க. அதில் நம்ம லிக்விட் ஃபண்ட் கேட்டகரியில் நம்ம பண்ண போகிறோம். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பேர்ட் டு எஃப்டி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 91 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு மெச்சூரிட்டிக்காக தேவைப்படும். உங்களுக்கு அதிகமான ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த லிக்விட் ஃபண்ட் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்டை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாகவே நிறையா ஏஎம்சி கம்பெனிஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, நிப்பான், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ETF ஃபார்மெட்டில் உங்களுக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவெல்லாம் கம்பேர் பண்ணி நான் வந்து பெஸ்ட்டான ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஐசிஐசிஐ கொடுக்குறது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 0.40 தான் வந்துட்டு அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கால்குலேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லிக்விட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் விட இன்க்ரீஸ் ஆகாது, அதே மாதிரி அதிகமாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்டேபிளாக 1000 ரூபாய் தான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எப்படி நமக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற யூனிட்டை பேஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பே பண்ணுவாங்க. அவங்க கொடுத்த யூனிட்டை வந்துட்டு நம்ம செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டாக விலையை எடுத்துக்கலாம். அப்படின்னா அதே வந்துட்டு அப்படி காம்பவுண்டிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட விட்டுடலாம். இதுதான் வந்துட்டு இதோட பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப லோவான ரிஸ்க். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடிஷனலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தும் சரி, ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்துட்டு செகண்டாக நம்ம பார்க்க போகிறாங்க. எப்பவுமே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவும் நம்மளோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது நம்ம ஸ்டாக்ஸோட வேல்யூவை, அதோட வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு குறைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்துட்டு கோல்டு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபஸ்ட்டு, ரொம்ப லோ ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டும் கூட தான். அதனால தான் வந்துட்டு செகண்டாக நான் கோல்டு உங்களுக்கு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸில் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதையும் வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான நாலேஜ் வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்ப ரொம்ப கிளியராக கிடைக்கும். அதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது, டேரெக்டாக நீங்கள் கோல்டில் கூட வாங்கலாம். இல்லை கோல்டு பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கோல்டு கம்பெனிஸ் இருக்குது, அந்த கோல்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ் ETF வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான மெத்தட். ஸோ பீஸ்ன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிப்பான் இந்தியாவோட அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ETF மெத்தட் வந்துட்டு அதிகமாக ஃபேமஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஐசிஐசிஐ கொடுக்குற அந்த கோல்டு ETF தான். எதனால் அப்படின்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஐசிஐசிஐ மாதிரி உங்களுக்கு கோட்டக் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, HDFC ப்ரொவைட் பண்ணுவாங்க, SBI ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவராக பெட்டராக இருக்கோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் யார்கிட்ட பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு புரோக்கிங் கம்பெனி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக 3 மாதம் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்கிங் கம்பெனி. முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு இவங்க ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறையா பெரிய பெரிய ப்ரோக்கிங் கம்பெனிஸில் ரீசெண்ட் டைமில் தமிழ் கஸ்டமர் சப்போர்ட்டை நீக்கியிருக்காங்க.
இவங்க கண்டினியூவாக வந்துட்டு தமிழ் சப்போர்ட்டிங் சர்வீஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கிட்ட உங்களால் எக்ஸட்ரா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்பவும் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் இவங்க ஈக்விட்டி டெலிவரிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 0 கமிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ராடே, ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ரொம்ப கம்மியான ஃபீஸ் 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற புரோக்கரிங் கம்பெனிஸ் எல்லாமே 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. வெறும் 5 ரூபீஸில் பெரிய மாற்றம் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா 264 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் வெறும் 10 ஆர்டர் மட்டுமே எடுத்தாலே வருஷத்துக்கு 52,800 ரூபா நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக செலவு பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இதை விடவும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு குமுலேட்டிவாக வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போது 15 ரூபீஸ் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 39,600 வந்துட்டு பே பண்ணுவீங்க. மினிமம் உங்களுக்கு 13,200 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் தொடங்கப்பட்ட கம்பெனி. பின்னால் வந்துட்டு இதோட ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் அமைக்கப்பட்டாலும் இப்போதைக்கு தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை கொடுக்குற ஒரு நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த நம்பிக்கை இவங்க சம்பாதிச்சனால தான் கரண்ட்டாக இவங்க கிட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைண்ட்டோட 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் 20க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் கிட்டத்தட்ட 12,000 பார்ட்னர்ஸோட ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அலைஸ் ப்ளூவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட் கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமான 0 to Hero இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அடுத்ததாக கமோடிட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. உங்ககிட்ட வெறும் 80 ரூபா இருந்தால் போதும். இந்தியாவில் இருக்கிற டாப் கமோடிட்டி பேஸ்டு கம்பெனிஸில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கமோடிட்டி அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு கமோடிட்டிஸ்குள்ளே வரும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மெட்டல்ஸ்னால் கோல்டு, சில்வர், எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இந்த கமோடிட்டிக்குள்ளே தான் வருங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு ETF ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இதுவும் நிறைய ICICI, HDFC, நிப்பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ICICI ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த கமோடிட்டி ETF தான். இதுக்காக முக்கியமான காரணம் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 0.30 தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. இந்த கம்பெனியில் வெயிட்டேஜில் இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ், NTPC, டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், ONGC இந்த 5 கம்பெனிகளும் அதிக வெயிட்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ONGC, கோல் இண்டியா, கிராசிம் டெக் இண்டஸ்ட்ரீஸ், JSW, இண்டால்கோ, அதானி பவர், டாடா பவர், இந்தியன் ஆயில் அப்படிங்கிற மாதிரி டாப் 30 கம்பெனிஸில் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை தான் வந்துட்டு அவங்க ETF வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற இந்த 80 ரூபா இந்த 30 கம்பெனிகளையும் பிரித்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டைவர்சிஃபையிங் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மூலமாக கிடைக்கும். ஆனால் இதுலேயும் சில கம்பெனிஸ், ரிலையன்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி டைவர்சிஃபையிங்கான கம்பெனி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அல்ட்ரா டைவர்சிஃபையிங் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ETFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு டைவர்சிங் போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப ஒரு பரவலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாலிடாக கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ETFாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நானும் இதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை நல்ல ஒரு தரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணீங்க. அவங்க எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவும் நான் ஓவர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நெகட்டிவ்ல இருக்குது, இதெல்லாம் நம்ம மாற்றணும், ரொம்ப சீக்கிரமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சர்ச் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாட்டா கொண்டு வந்திருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ETFன்னு சொல்லுவேன். நான் இதில் ரீசெண்ட் டைமில் 1 இயராக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ SIP மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி சொல்லணும்னா டாடா நிஃப்டி இந்தியா டிஜிட்டல் ETF அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தாங்க. 0.40 தான் இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிஸை வந்துட்டு உள்ள சேர்த்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப எமர்ஜிங் கம்பெனிஸ், ஸோ டெக் கம்பெனிஸ் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டைவர்சிஃபையிங்கான போர்ட்ஃபோலியோங்க. இதில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற 5 கம்பெனின்னு பார்க்கும்போது ஜொமேட்டோ, HCL டெக்னாலஜி, பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ்,
டிசிஎஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற 30 கம்பெனிகளுமே வந்துட்டு டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்க கம்பெனிஸ் தான். ஸோ உங்களுக்கு டெக்னாலஜிஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இருக்குது. எந்த விதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுனாலும் அது டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ இந்த ஒரு கம்பெனிஸோட வளர்ச்சி இல்லாமல் டெக்னாலஜியில் வந்து நம்ம வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்படிங்கிற 30 கம்பெனிஸை சூஸ் பண்ணி இது மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அது ETF வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் மேலும் இருக்கிற சில முக்கியமான கம்பெனிஸ்னு பார்க்கும்போது நாக்குரி, பாலிசி பசார், IRCTC, டாடா கம்யூனிகேஷன், டெக் மஹிந்திரா, நைக்கா, விப்ரோ, LTI மைண்ட்ரி, பெர்சிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஸ், ஐடியா, பேடிஎம், இந்தியா மார்ட், டாடா எலாக்ஸி, கேபேடெக், எம்ஃபேசிஸ், OFSS, சைன்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து உங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். எல்லா கம்பெனிஸுமே டெக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே உள்ளே இருக்குங்க. கமோடிட்டியில் பார்த்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறது வந்துட்டு 78 ரூபா ஒரு ஷேருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த ஒரு 78 ரூபா வந்துட்டு இந்த 30 கம்பெனிலேயே வந்துட்டு இவங்க செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் டிப்பை பார்த்து பை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். ஆக்சுவலாக இவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் விட நீங்கள் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்டர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. SIP மெத்தடில் நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல டிப் கிடைக்கும் போது நான் சொன்னேன் எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு 5% எடுத்து வச்சுக்கோங்க சொன்னேன்ல, அந்த பங்கை வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரு டிப் கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பங்குகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்னும் மெருகேற்றுங்க. அதுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த சுயநலத்துக்காகவும் நான் பண்ண கிடையாது. இப்போ நான் சொன்ன எந்த ETF வந்துட்டு எனக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லி கொடுக்கல. இது எல்லாமே என்னோட தனி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்துட்டு உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி முன்னேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.